ஹாய் ஹலோ வெல்கம் பேக் சேனல். வாங்க இன்றைக்கி ஒரு மினி vlog மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் கேர் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹேரை நீங்கள் எந்த ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா கட்டிக்கோங்க. ஃபேஸில் ஹேர் விழுவவே கூடாது. அப்போ நம்மளுக்கு அதிலலாம் அந்த பேக்கில் எல்லாத்துலேயும் படும். நான் ஏற்கனவே 10 நிமிஷத்துக்கு க்ரீன் க்ளே பவுட்ருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேம் ஆகிட்டு இருந்தது. அப்போதைக்கு வாங்கினா இந்த பவுடர் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கின் கேருக்கு செம்மையாக ஒர்த்தாக இந்த பவுடர் ஒரு வாட்டி வாங்கினா ஒரு வருஷத்துக்கு இருக்கும். ஸ்கின்னை டைட்டன் பண்ணுது, பிரைட்டன் பண்ணுது, நல்லா டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஃபேஸ்க்கு போட்டு 10 நிமிஷத்தில் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து வீட்டிலே செஞ்ச பவுடர் நான் வச்சுருப்பேன். இந்த பவுடரை நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. இன்றைக்கி ஃபேஸ்க்கு நான் வந்து அந்த பவுடர் போட்டனால இதை நான் போடலை. இதை வந்து நெக்குக்கும் ஹேண்டுக்கும் போட போகிறேன். ரொம்ப நெக்கும் ஹேண்டும் ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. அதனால் வந்து டேன் ஆகிருந்தது. அதனால் வந்து இந்த பேக் போடுற ஒரு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்த பிறகு அப்புறமா வந்து நெக்குக்கும் ஹேண்டுக்கும் நல்லா போட்டு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணி நல்லா ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ஃபேஸ் வாஷ் மட்டுமா கூட யூஸ் பண்ணலாம். ஃபேஷியல் பண்ண ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஷியல் பண்ணால் எப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது 5 வகையான பவுட்ரு போடுறனால நம்மளுக்கு வந்து வண்டு இந்த மாதிரியும் வராது. நான் எவ்வளவோ வீட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எவ்வளவோ பவுட்ரு எவ்வளவோ ஹோம்மேட்டில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எல்லாத்துலேயும் வண்டு வந்துடும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடும், ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். இந்த ஒரு பவுட்ரு நீங்கள் எப்போ திறந்தாலும் செம்ம ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். சந்தனம் யூஸ் பண்ணுறோம். அப்புறமா வந்து இதில் வேப்பிலை இருக்குது, மஞ்சள் இருக்குது, இன்னும் 2-3 பொடி சேர்த்து போடுவேன். செம்மையாக இருக்கும். இதை பற்றியும் க்ரீன் க்ளே பவுட்ரு பற்றியும் உங்களுக்கு வீடியோ வேணால் தனியாக கேளுங்க. நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அப்போ இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த விரல் முட்டி அங்கே எல்லா இடத்துலையுமே டீட்டெயிலாக வந்து கொடுத்து நல்லா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம், இல்லை வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செம்ம ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நான் இது வரைக்கும் எவ்வளவோ பேக் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹோம்மேடில். ஆனால் இந்த பேக் மட்டும் என்னால் விடவே முடியல, அவ்வளோ செம்மையாக இருக்குது. 15 நிமிஷம் காய வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நான் வந்துட்டேன். ஹேரும் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இந்த ட்ரெஸ்ஸு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். செம்மையாக இருக்குது. ஒரு சைஸ் சின்னதாக வாங்கியிருந்துருக்கணும், ஏன்னா எனக்கு ரொம்ப லூஸாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. இது கூட நீங்கள் ஜீன்ஸ் போட்டாலும் செம்மையாக இருக்கும். அப்புறமா வந்து ஹேரை நல்லா தட்டி காய வைக்கக்கூடாது, ஃபேன் காற்றுலேயே தான் காய வைக்கணும். அப்புறமா நெக் பார்த்தேன், கொஞ்சம் டேன் ரிமூவ் ஆகிருந்துச்சு. அப்புறமா இப்போது எனக்கு சரி சொல்லிட்டு போய் சாப்பிட்லான்னு போனேன். சாம்பார் சாதம் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தேன். வீட்டில் சாம்பார் வச்சுருந்தாங்க, அதோட மோர் மிளகாய் இருந்துச்சு. அதை வந்து பொரிச்சிட்டு அதுக்கடுத்து சாம்பார் சாதம் எங்கள் வீட்டில் செய்ய மாட்டாங்க. நானாக ஏதோ ஒரு இதில் செஞ்சிட்டு இருந்தேன். எப்படின்னா, சாம்பார் வந்து கொதிக்க வச்ச பிறகு ரைஸை போட்டுட்டு அதுக்கடுத்து எனக்கு காரமாக தான் எனக்கு பிடிக்கும், அதனால் மிளகாத்தூள் போட்டேன். மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிச்ச பிறகு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள். இது நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்கின் கேர் ரொட்டீன் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் போனோடனே ஃபஸ்ட்டு வந்து ஹேர் விழுவாமல் இருக்க ஒரு பேண்ட் போட்டுக்கோங்க. ஹேர் ஃபேஸில் விழுவே கூடாது. ஃபேஸை வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷமாவது நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்கின் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷமாவது டைம் பார்த்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் டவலோ ஏதோ ஒன்று வச்சு தொட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஃபேஸை அப்படி தான் துடைக்கணும். அப்புறமா வந்து நான் ஒரு ஜெல் யூஸ் பண்ணுறேன். அந்த ஜெல் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு எனக்கு இது டாக்டர் ரெஃபர் பண்ணுறாங்க, அதனால எனக்கு ஆக்னி ஸ்கின்னால அவங்க சொல்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஒரு மாய்ஸ்சரைசர், அது யார் வேணால் யூஸ் பண்ணலான்னாங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நான் வந்து என்ன பண்ணுவேன், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். எல்லோரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எல்லா கையும் 5 கையும் போய் மூஞ்சில் அப்படியே 10 விரலும் போய் மூஞ்சில் தான் இருக்குது. அப்படி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நான் அப்படியே ஒரு கையில் யூஸ் பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்லேயும் நல்லா போய் இதாகும், நம்ம கையில் எல்லாமே க்ரீம் வராமல் ஆகிடும். ப்ராடக்ட்டும் கொஞ்சமாக செலவாகும். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறதுனால பாதி ப்ராடக்ட் கையிலேயே வந்துடும். மூஞ்சில் போய் அப்படியே வந்து தேய்ச்சிங்கன்னா பாதி ப்ராடக்ட் கையிலேயே வந்துடும். இதான் உண்மை. நீங்கள் ஒரு கையில் வச்சு அழகாக வந்து ஆள்கட்டி விரலை வச்சு யூஸ் பண்ணலாம். எனக்கு ஆக்னி வந்த மார்க்லாம் இருந்துச்சு, அதுக்கு ஒரு க்ரீம் எழுதி கொடுத்துருந்தாங்க, அது நான் யூஸ் பண்ணுறேன். இதை நிறைய பேர் சும்மாவே வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நான் டாக்டர் கேட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் நிறைய ப்ராப்ளம் வரும்னாங்க. நான் வந்து அந்த பிளேஸில் மட்டும் வச்சுட்டு நான் தூங்கிடுவேன். மார்னிங் எழுந்துச்சி வாஷ் பண்ணிப்பேன்.
நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா விலாக் வரும். என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்றதும் நீங்களும் சொல்லுங்கள். ஏதாவது ப்ராடக்ட்டை வாங்கி அது எப்படி இருக்கணும்னு சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். உண்மையாக என்ன இருக்கோ அதை பற்றி சொல்கிறேன். ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி நம்ம சேனலில் வரும். விலாக்ஸும் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.